பெரும்பாலும் ஜோதிடம் பார்க்குறவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க வாழ்க்கையில் ஸ்மூத்தாக எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஜோதிடர்களில் பார்க்கறதில்ல. இவங்களுக்கு பிரச்சனைகளுடைய அழுத்தம் அதிகமாகும் போது தான் ஜோதிடர்களில் பார்க்குறாங்க. அது சரியா இல்லை எல்லாரும் சாதாரணமாக நல்லபடியாக வாழ்க்கை நடந்துட்டு இருக்கும்போதே ஒரு ஜோதிடரை பார்த்து பலன்களை தெரிந்து கொள்வது சரியா? பொதுவாக ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க பார்த்துக்கலாங்க ஐயா. கேஷுவலாக பார்க்குறவங்க இருக்காங்க, டெய்லி ஜாதகம் பார்க்குறவங்களாம் இருக்காங்க ஐயா. நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் டெய்லி பார்க்குறவங்களாம் இருக்காங்க ஐயா. டெய்லி ஜாதகம் பார்க்குறவங்க ஐயா. எத்தனை சினிமா கலைஞர்கள் அவங்களுக்கு ஜாதகம் நல்லா தெரியுங்கிறீங்க. அக்யூரஸாக சொல்லுவாங்க. இப்போ ராஜேஷ் ஐயாலாம் அடிச்சு தூள் கலந்துதான் இருக்கு ஐயா. அவர் புக்கே எழுதியிருக்காரு. அவர்கிட்டலாம் பேசுறது ரொம்ப கஷ்டங்க ஐயா. ஏன்னா அவங்க ரொம்ப ஜீனியஸ், வயசுல பெரியவங்க. நான் பொதுவாக எல்லாத்தையுமே நான் பவ்யமா பேசி ஏன்னா என்னுடைய தகப்பனாருடைய வளர்ப்பு அப்படி ரொம்ப அமைதியா இல்லை. அவருக்கு ஜோதிடத்துல நல்ல நாலேஜ் இருக்கு. அவர் மிகப்பெரிய நாலேஜ். அவர் கேட்குற கேள்வியில ரொம்ப டிஃப்ரெண்டா அவருடைய அணுகுமுறை நுட்பமா அதாவது பர்சனலா பேசும்போது அவர் பேசுறதுலாம் நிறைய விஷயம் இருக்குங்க ஐயா. அவர்கிட்ட போய் வாங்குறதுக்கு நம்மகிட்ட நோட்டு பணம் மட்டும் ஒரு லாரிக்கு நோட்டு கொண்டு போகணும் அவர்கிட்ட எழுதி வாங்குறதுக்கு. அவ்வளவு விஷயம் அவர்கிட்ட இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இப்போ எனக்கு ராம்கி ஐயா பழக்கம் கிடையாது. எங்கள் ஊர் பக்கத்தூர்காரர் தான். சாத்தூர்லாம் பக்கம் தானங்க எங்கள் ஊருக்கு பக்கத்தில். அவரும் மிகப்பெரிய ஒரு ஜோட ஞானம் கொண்டவர். ஏன்னா அவர்கிட்ட பழகினவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய மாநாடுகளுக்கு போகிறவங்கெல்லாம் ஒரு சில மாநாட்டுக்கெல்லாம் அவர் வந்திருக்காரு. அப்போ அவரோட பேசினவங்கலாம் சொல்கிறாங்க மிகப்பெரிய நாலேஜ் அவர், ஜோட நாலேஜ்ன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இது இருக்குங்க ஐயா. அவங்க அடிக்கடி பார்த்து கொள்வது அவங்களுக்கான ஒரு விஷயமா வச்சுக்கலாம். இல்லைன்னா வருஷத்துக்கு ஒருக்க அல்லது புதுசாக ஏதாவது ஒரு காரியம் செய்யும் பொழுது அதை பார்த்துக்கலாங்க. மற்றபடி ஜோடம் பார்க்கணுங்கிறது கட்டாயம்லாம் சொல்லலை. அவங்களுக்கு கால சூழ்நிலை, இப்போ ஒரு திருமணம் பண்ண போகிறாங்க, ஒரு தொழில் தொடங்க போகிறாங்க, வீடு கட்ட போகிறாங்க, இது செஞ்சால் இப்போ நல்லா இருக்குமா, வேறு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிற முடிவு பண்ணி அவங்க செய்யணும்.